ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 5ல் உள்ள 7வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? 7வது கணக்கு. 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. A -3,9, B A, B மற்றும் C 4,-5 என்பன ஒரு கோடமைந்த புள்ளிகள் மற்றும் A + B = 1 எனில் A மற்றும் B இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, அதாவது அவங்க வந்து 3 புள்ளிகள் கொடுத்து இது ஒரே கோடமைந்த புள்ளிகளா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா நம்ம என்ன கொண்டு வருவோம்னா, இந்த 3 புள்ளிகளை வச்சு முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். அந்த முக்கோணத்தின் பரப்பு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த 3 புள்ளிகளும் ஒரே கோடமைந்த புள்ளிகள்னு சொல்லுவோம். இங்கே என்ன அப்படின்னா, அவங்களே கொடுத்துட்டாங்க, இந்த 3 புள்ளிகள் வந்து ஒரே கோடமைந்த புள்ளிகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது போக ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துல ஏபியோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இந்த 3 புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள்னு வச்சுட்டு ஏபியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எடுத்து எழுதியிருக்க பாருங்க. இப்போ இதில் இது x1 y1 x2 y2 x3 y3. ஓகேவா? இப்போ ஒரு கோடமைந்த புள்ளிகள்னா என்னன்னு சொன்னேன், முக்கோணத்தின் பரப்பு 0. அதாவது முக்கோணம் ABCயின் பரப்பு = 0. இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, முக்கோணத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதுவோம்? 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 மறுபடி x1 y1 = 0ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு அம்புக்குறி எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் கீழிருந்து மேலே. இப்போ பாருங்கள், இந்த xyக்கெல்லாம் இங்கே இருக்கிற மதிப்புகளை கொண்டு வந்து போடலாமா? போட்டோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு x1 y1ங்கிறது -3 9, x2 y2ங்கிறது A B, x3 y3ங்கிறது 4 -5 மறுபடி x1 y1 -3 9. இப்போ இதுக்கும் நான் அம்புக்குறி போட்டுறேன். ஓகேவா? இப்போ வந்து பெருக்கி எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டோம் இல்லையா, அதை எல்லாத்தையுமே பெருக்கி ஒரு சைடும், அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு கீழேருந்து மேலே அம்புக்குறி போட்டதெல்லாம் பெருக்கி ஒரு சைடும் எழுத போகிறோம். இப்போ 1/2 அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ மேலேருந்து கீழே அம்புக்குறி போட்டது, இங்கே B இருக்குது, இங்கே -3 இருக்குது. ரெண்டையும் பெருக்குனா -3Bன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே A இருக்குது, இங்கே -5 இருக்குது. அப்போ -5Aன்னு வரும். அதுக்கப்புறம் 4 36 +36. ஓகே, அடுத்து மைனஸ் போடணும், அதுதான் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இந்த அம்புக்குறி கீழேருந்து மேல் நோக்கி அம்புக்குறி இருக்கிறதெல்லாம் பெருக்கி எழுதலாம். பாருங்கள், இங்கே 9, இங்கே ஏன்னு இருக்குது. ரெண்டையும் பெருக்குனா 9A, B இங்கே 4, அப்போ +4B, இங்கே I3 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +15 = 0. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போயிட போகிறேன். அப்போ கொண்டு போனோம் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்கா, -3B -5A +36. இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா இங்கே வந்து ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இங்கே போகும்போது அப்போ -9Aன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே போகும்போது -4Bன்னு வரும். அதே மைனஸ் இங்கே போச்சுன்னா -15 = 0. இப்போ அதே மாதிரி 1/2. இப்போ பாருங்கள், இங்கே -3B இருக்குது, இங்கே -4B இருக்குது. அப்போ ரெண்டையுமே கூட்டி மைனஸ்ன்னு போடணுமா? போட்டோம் அப்படின்னா -7ன்னு வரும். -7B -7B. அடுத்து இங்கே -5A இருக்குது, இங்கே -9A இருக்குது. அப்போ ரெண்டையுமே கூட்டி அதே மாதிரி மைனஸ்ன்னு போடலாம். ரெண்டையும் கூட்டினா -14Aன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே +36 இருக்குது, இங்கே -15 இருக்குது. அப்போது கழிக்கணுமா? கழித்து பெரிய நம்பரோட குறி போடணும். இதிலேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 21ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி என்ன? ப்ளஸ். அப்போ +21 = 0. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே ஏபி தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இதை மட்டும் அப்படியே வச்சுட்டு இப்போ 1/2ங்கிறத நான் சமத்துக்கு இந்த சைடு கொடுக்குறேன். இங்கே வந்து வகுத்தல் இருக்குது. இது இந்த சைடு போகும்போது, சமத்துக்கு இந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போகும். ஆனால் பெருக்கல்ல போனாலுமே 0 கூட பெருக்கும்போது அது 0ன்னு ஆயிரும். அதனால் இங்கே போடுற பாருங்கள், -7B -14A +21 = இந்த 2 இங்கே போகும்போது 0 பெருக்கல் 2ன்னு வரும். இது வந்து 0ன்னு ஆயிரும் அடுத்த ஸ்டெப்பில். இப்போ பாருங்கள், இது நான் ஏபி அந்த ஆர்டரை எழுதிக்கிறேன். -14A -7B +21 = 0. நம்மளுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கிறது ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போ இங்கே மைனஸில் இருக்குது, அதனால்
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே 7ஆல் வகுப்படுற நம்பராக இருக்குது. அதனால் -7ஆல், ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்கணும், இங்கே மைனஸில் இருக்குது. அதனால் நான் -7ஆல் வகுத்துறேன். வகுத்தல் -7 ஓகேவா. இப்போ வகுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2ஏன்னு வருமா, 2 7 14. இங்கே 1 7 7ன்னு வரும். மைனஸால் வகுக்கும்போது அப்போ ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் ஒரு பின்னு வரும். ப்ளஸ் இங்கே 21 -7ஆல் வகுக்கும்போது இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ மைனஸால் வகுக்கும்போது இங்கே என்ன ஆகும், மைனஸ்ன்ற ஆயிரும். 7ஆம் வாய்ப்பாடு சொன்னால் 7 21 = 0 ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஏபி மட்டும்தான் வேணும். அதனால் இந்த நம்பரை நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்னென்னு வரும், 2a + b = இந்த -3 சமத்துக்கு இந்த சைடு போகும்போது +3ன்னு வந்துடுமா. இப்போ பாருங்கள், இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபி கண்டுபிடிக்கணும். இப்போ அதுக்கு அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அவங்க ஆல்ரெடி கொஸ்டினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு, a + b = 1ன்னு. இதை வந்து 2வது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் நீக்கல் முறையில் போட்டோம் அப்படின்னா, ரெண்டையும் தீர்த்தோம் அப்படின்னா நீக்கல் முறையில் நம்மளுக்கு ஏபி கிடச்சிருமா. இப்போ போடலாம் பாருங்கள், இங்கே பின்னு இருக்குது. அப்போ பியை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இது குறி மாறி இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக இந்த ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷனோட குறியை மாற்றுறேன். இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, அது மைனஸ். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது, அதனால மைனஸ். இங்கேயும் ப்ளஸ்ன்னு இருக்குது, அதனால மைனஸ். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ப்ளஸ் பி, இங்கே மைனஸ் பி கேன்சல் ஆயிடும். அப்போ இங்கே 2 ஏன்னு இருக்குது, இங்கே -ஏன்னு இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 2 ஏல ஒரு ஏ போயிடுச்சுன்னா ஏன்னு வரும். ஏ = இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே -1ன்னு இருக்குது. 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 2. இப்போ ஏ = 2ன்னு கிடச்சிச்சா. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏவை கொண்டு வந்து இதில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பி கிடச்சிடும். இப்போ 2வது ஈக்குவேஷன்லேயும் நான் போடுற பாருங்கள். 2ல், அதாவது a = 2 என 2ல் பிரதியிட. இப்போ 2ல் போடலாம் பாருங்கள். இந்த 2வது ஈக்குவேஷனில் நான் போட்டேன் அப்படின்னா 2லேருந்து ஏக்கு பதிலாக 2. அப்போது 2 + b = 1ன்னு வரும். அப்போ b மட்டும்தான் வேணும். b இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 இங்கே போச்சுன்னா 1 - 2. அதாவது இங்கே ப்ளஸில் இருக்குது, சமத்துக்கு இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ 1 - 2ன்னு வரும். அப்போ b = அதாவது 2லேருந்து 1 கழிச்சோம் அப்படின்னா 1, பெரிய நம்பரோட குறி மைனஸ், அதனால் -1. இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா. ஏயோட ஆன்சர் 2, பியோட ஆன்சர் -1. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.